ஹரி ஓம். நாம் இன்று பார்க்க இருப்பது சென்ற பதிவின் தொடர்ச்சியான ஒரு விஷயங்களாகும். சென்ற இந்த உபனிஷத்தில் நமது உடலில் உள்ள அங்கங்களுடைய அந்தந்த பகுதியை ஒரு பெயர் குறித்து குறிப்பிட்டுள்ளார்கள். உதாரணமாக, நெஞ்சு பகுதியிலிருந்து தொப்புள் பகுதி வரைக்கும் உள்ள பகுதியை தகாரா அல்லது புண்டரீகம் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த பகுதியானது ஒரு சிகப்பு நிற ரோஜா போல மின்னும் பகுதியாக உள்ளது. இந்த இடத்தில் ஒரு யோகியானவன் மனதை வைத்து பிராணாயாமம் செய்யும் பொழுது அந்த பகுதியில் உள்ள எல்லா நாடி நரம்புகளும் உற்சாகம் அடைகின்றன அல்லது ஆக்டிவேட் செய்யப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அதே போல கால் பகுதியிலிருந்து தொப்புள் வரை உள்ள பகுதிக்கு இந்திர பஜ்ரா என்று அழைக்கப்படுகிறது. அதே போல மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம் வரைக்கும் உள்ள பகுதிகளையும் இந்த ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள். அந்த யோகியானவன் இந்த பிராணாயாம பயிற்சியின் மூலமாக அந்த நாடிகளின் தொகுப்புக்குள் பிராணசக்தியை செலுத்தி வருகிறான். அந்த கழுத்து பகுதியில் 101 நாடிகள் கிளஸ்டராக தொகுதிகளாக உள்ளது. அதற்கு பெயர் பராசக்தி என்று குறிப்பிடுகிறது. அதாவது அந்த பகுதியில் பராசக்தியினுடைய சக்தி பீடமாக அமைந்துள்ளது. அதற்கு பிராஜா நாடி என்றும் சொல்லப்படுகிறது. அந்த பிராஜா நாடிக்கு இடது பக்கம் இடநாடியும் வலது பக்கம் பிங்கள நாடியும் உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நாடி நரம்புகள் நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தின் பின்புறம் நடுப்பகுதியில் அமைந்துள்ளது. இடது பக்கம் உள்ளது இடம் என்றும் வலது பக்கம் உள்ளது பிங்கள நாடி என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நாடி நரம்புகளை அறிந்தவன் ஒரு உயர்ந்த ஆத்ம தத்துவத்தை, வேதங்களை அறியக்கூடிய தகுதி அடைகிறான். இந்த இந்த நாடிகளின் நுண்ணிய நாடிகளில் 72,000 நாடிகள் மொத்தமாக உடல் முழுவதும் உள்ளன. அவைகளுக்கு பெயர் தைத்திலா என்று இந்த உபநிடதம் குறிப்பிடுகிறது. உடலில் உள்ள அந்த 72,000 நாடிகளையும் ஒரு யோகியானவன் பிராணாயாமம் மூலமாக உள்ளே அந்த பிராணசக்தியை செலுத்த முடியும். ஆனால் ஒரே அந்த ஒரு தைரியமான அந்த யோகியானவன் அந்த எப்படி அந்த ஒரு கட்டர் அல்லது ஒரு கத்தியை நன்றாக தீட்டுவானோ அதே போல அந்த யோகா என்ற அந்த கல்லில் அந்த யோகியானவன் பிராணாயாம பயிற்சி மூலமாக அதை நன்கு தீட்டி விடுவான் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோகியானவன் அந்த நல்லது கெட்டது இரண்டையும் அறியக்கூடிய சக்தியை பெறுகிறான். அவன் உயர்ந்த பிரம்ம ஞானத்தையும் பெற்று தன்னை விடுவித்துக் கொள்கிறான். பிறப்பு இறப்பு என்ற சுழலிலிருந்து அவன் இந்த உயர்ந்த தத்துவத்தை அறிந்து அந்த நாடி நரம்புகளின் இயக்கத்தை அறிந்து தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து உயர்ந்த நிலையை அடைகிறான் என்று கூறுகிறது. அந்த யோகியானவன் தீவிரமான தவத்தில் ஈடுபட்டு இந்த யோக பயிற்சிகளை ஒரு தனி இடத்தில் அமர்ந்து எந்த விதமான மக்கள் தொடர்பும் இல்லாமல் அவன் அதை தொடர்ந்து பயிற்சி செய்து வருகிறான். அந்த மாதிரி அவன் பயிற்சி செய்யும் பொழுது அவனுக்கு பாக்கி வேறு எந்த விஷயங்களிலும் அவனுக்கு நாட்டம் இருக்காது என்று சொல்லப்படுகிறது. எப்படி ஒரு பறவையானது தன்னை கட்டியிருக்கும் ஒரு வலையில் அகப்பட்டு கொண்ட ஒரு பறவையானது
அதை தன்னுடைய அழகாலும் நகத்தினாலும் அந்த வலையை பீஸாக்கி, அதாவது துண்டு துண்டுகளாக்கி அந்த வலையை அறுத்து சுதந்திரமாக தான் அகப்பட்ட இதிலிருந்து வலையிலிருந்து தப்பித்து சுதந்திரமாக ஆகாயத்தில் பறக்கிறதோ அதே போல அந்த யோகா அறிந்த அதே மாதிரி அந்த யோகியானவன் உலக தலைகளிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு அந்த யோகா பயிற்சியினால் சுதந்திரமாக அவன் போகிறான். இதே மாதிரி ஒரு 2-3 உதாரணம் அந்த யோகியானவன் எப்படி உயர்நிலை அடைகிறான் என்பதை ஒரு 2-3 உதாரணங்களாக இந்த உபனிஷத் சொல்லுகிறது. ஒன்று, வலையில் அகப்பட்ட பறவையானது தன்னை எப்படி விடுவித்துக் கொள்கின்றதோ அதே போல யோகியானவன் இந்த உலகத் தலையிலிருந்து யோகா பயிற்சி மூலம் விடுவித்து கொண்டு உயர்நிலையை அடைகிறான். அடுத்தது, எப்படி ஒரு பஞ்சு திரியானது ஒரு நெருப்பில் ஒரு விளக்கில் எரியும் பொழுது அது கடைசியில் அந்த விளக்கு அந்த எண்ணெயும் அந்த திரியும் அந்த நெருப்பில் அல்லது அந்த அக்னியில் தன்னை அப்படியே முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொள்கின்றதோ அதே போல இந்த யோகியானவன் தன்னை முழுவதும் யோகா பயிற்சிகள் மூலமாக அந்த ஃபயர் ஆஃப் யோக தீயில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறான் என்று கூறுகிறது. அடுத்த உதாரணமாக, எப்படி ஒரு கத்தியை அந்த ஒரு சாணை பிடிப்பவன் அந்த சாணை கல்லில் போட்டு தேய்த்து அதை எப்படி கூறாக்குகின்றானோ அதே போல ஓம் என்னும் பிராணாயாமம் மூலமாக பிராணாயாமத்தை பயிற்சி செய்து ஓம் என்ற சாணைக்கல்லில் சேர்த்து ஒரு பற்றற்ற அந்த நிலையை அவன் அடைகிறான். அப்பொழுது அந்த யோகியானவன் எல்லா விதமான உலக தலைகளிலும் இருந்து விடுபட்டு அந்த பறந்து போய் வருகிறான். அவன் மீண்டும் இந்த உலக தலைகளில் அவன் மாட்டிக்கொள்வதில்லை என்று இந்த உபநிடதம் நமக்கு உரைக்கிறது. அதாவது யோக பயிற்சியின் மூலம் யோகியில் அடையும் பயனை இந்த உபனிஷத் நமக்கு உரைக்கின்றது. இந்த இதில் இருந்த ஆசைகள் இருந்தால் உலக ஆசைகளிலிருந்து விடுபடும் யோகியானவன் எந்த விதமான பற்றும் இல்லாமல் உயர்ந்த ஒரு இம்மார்டாலிட்டி உச்ச நிலையை அவன் அடைகிறான். அவனுக்கு வேற எந்த விதமான பற்றும் எந்த விதமான தலைகளும் அவனை ஒன்றும் செய்வதில்லை. இதுதான் இந்த மிக மிக ஆச்சரியமாக உள்ளது, ஆச்சரியமானது என்று இந்த சூரிகோ உபனிஷத் நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்திருக்கின்றது. ஹரிஓம் தத்சத். இதை வழங்கிய அந்த முனிவருக்கு நம்மளுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறொரு உபனிஷத்தில் சந்திப்போம். ஹரிஓம் தத்சத்.